வாழ்க சத்குரு, வாழ்க சத்குரு, வாழ்க சத்குரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் வந்தது. ஜாதகம் காமிச்சவர் நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்கார், நல்லா கை நிறையா சம்பாதிக்கிறாரு, அரசாங்க வேலையில் இருக்கார், கவர்மெண்ட் ஜாப் செய்கிறாரு. ஜாதகம் கொடுத்தோன்னே, சார் நான் நிறையா பூஜைகள்லாம் பண்ணியிருக்கேன், நிறைய இடத்துலேருந்து சாஸ்திரிகளை வர வச்சுருக்கேன், பல அக்னோத்ரி சாஸ்திரிகளை வர வச்சுருக்கேன். அக்னோத்ரி சாஸ்திரிகள்லாம் சம்ஸ்கிருதத்தில் இந்த யாகம் பண்ணுறவங்க, அக்னி மூலியமாக தான் யாகம் நடக்கும். அவங்க அதில் கோத்திரத்தை சேர்த்துக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டேன். ஸோ என்ன ஆச்சுன்னா, என்கிட்ட ஜாதகம் காமிக்கிறாரு. காமிச்சோன்னே நான் என்ன சொல்கிறேன், ஏங்க நீங்கள் நல்லா காசு சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கணும், அவங்கள நல்லா வளர்த்து வச்சுருக்கீங்க, நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா உத்தியோகத்துலேயும் போவாங்க, நல்லா இருக்குங்க ஜாதகம் எல்லாம் சொல்லி புரிய வச்சுட்டோன்னே, சார் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பாருங்கள் சார், டீப்பாக பார்க்கணுன்னா நீங்கள் தாங்கிப்பீங்களா நான் சொன்னேன்னு. உங்கள் மனநலம் அந்தளவு இருக்கா? நம்ம உண்மையை சொல்லி நீ பார்த்தியா, உனக்கு தெரியுமான்னுட்டு நீ தேவையில்லாமல் என்னை கேள்வி கேட்க தேவையில்லாத வேலைங்க இது. வந்துமா ஜோஷி ஓரளவு சொன்னோமா, அதோட விட்டுறணுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை சொல்லுங்கள், அதெல்லாம் என்ன இருக்குது? நான் சொன்னேன், ஐயா உங்கள் ஜாதகத்தில் உங்கள் மனைவி இன்னொருத்தனை வச்சுருக்கா, இதுதான் உங்கள் ஜாதகம். இது நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? இது நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஐயா இதுதான் என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் ப்ரூவ் பண்ண முடியும், அதுக்கு நீங்கள் ஒத்துழைக்கிறீங்களான்னு. கண்டிப்பாக ஒத்துழைக்கிறேங்கன்னு. சரிங்கன்னு. நீங்கள் வேலைக்கு போகிற மாதிரி போங்க, ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு, வேலைக்கு போகாதீங்க, எங்கன்னா கடையில் தங்கிக்குங்க. திடீர்னு போய் வீட்டில் போய் பாருங்கள் மத்தியான நேரத்தில். நீங்கள் உங்களுக்கு நல்ல நேரம் இருந்ததுன்னா பகவான் உங்களை காமிச்சு கொடுத்துருவான். உங்கள் இதோ நான் எதுக்கு சொன்னேன்னா, சொல்லியிருக்க மாட்டேன். வயசு பொண்ணு இருக்குது உங்கள் வீட்டில், வயசு பையன் இருக்கான், நாளைக்கு அவங்களோட வாழ்க்கை பாதிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன். உங்களோட மனைவிக்கோ உங்களுக்கோ எனக்கு எதிர்ப்பு கிடையாது. ஒரு ஃபேமிலி நல்லா இருக்கணும், ஒரு குழந்தை வளருது, பெண் குழந்தை அந்த வீட்டில், அந்த குழந்தைக்கு எந்த பாதகம் வரக்கூடாதுன்னு தான் சொன்னேன். சரி பாருங்கள், உங்களுக்கு கடவுள் ஒத்துழைச்சாருன்னா நீங்கள் பார்ப்பீங்க. இவர் நான் சொன்ன மாதிரியே பண்ணியிருக்காருங்க. மதியானத்தில் எங்கேயோ ஒரு கடையில் தங்கிட்டு லொடக்குன்னு போய் வீட்டில் போய் நின்று பார்த்தா, இவரோட லுங்கியும் இவரோட குர்தாவை போட்டுட்டு, சும்மா அசோகன் பழைய படத்தில் இருப்பார் மைனர் ஆட்டம், அது மாதிரி உட்காந்துட்டு ஃபில்டர் காஃபி குடிச்சுன்னுக்கிறார் அவர். அப்படியே உட்காந்துட்டு அவர் தான் அந்த வீட்டுக்கு உரிமையாளரும் எல்லாமே அவர் தான், அந்த லேடிக்கு ஹஸ்பண்ட் மாதிரி. இவன் பார்த்துன்னு போயிட்டான். இவன் கேட்குறான், யாரையா நீ அப்படின்னு கேட்டோன்னே, அந்த ஆள் டக்குன்னு நான் பண்ணால் அவன் பேண்ட் ஷர்ட்டு போட்டு கதவு மூலிமா எப்படியோ எங்கேயோ குச்சி ஓடி போயிட்டான். ஏதோ வந்ததுங்க, என்ன வந்ததுன்னா சொல்ல மாட்டான். நான் ஏதோ தேடி வந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். அவன் பொண்டாட்டிக்கிட்ட கேட்டோன்னே, பொண்டாட்டி உள்ளேருந்து வந்திருக்கு. என்ன அது ஒரு நாடகம் ஆகிடுச்சு. எனக்கு பிரெயினே சரியில்லை, எனக்கு மூளையே சரியில்லைந்து. என்னடி சொல்கிறேன், காலையில் போகும்போது நல்லா தானே இருந்தேன், எனக்கு சரியாகவே கண்ணு தெரிய மாட்டேங்குதுங்க, நான் என்னானே தெரியல, கண்ணு தெரியல, யாரோ வீட்டில் வந்துட்டாங்க. ஏன்டி காலையில் போகும்போது நல்லா தானே அடிந்தேன்? இல்லைங்க உண்மையாகவே எனக்கு கண்ணு தெரியலங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஆளை மயக்குது முழப்புது. இந்த ஆள் ஒன்றுமே புரியல இவனுக்கு. இந்த ஆள் பார்த்துட்டு அப்புறம் என்கிட்ட சொன்னார், ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி கையும் களமாக பிடிச்சேன், பார்த்த வீட்டுள்ள ஒரு ஆள் இருந்தான், என்னோடய குர்த்தாவும் என்னோடய லுங்கி போட்டுட்டு சும்மா அசோகன் மாதிரி மைனர் மாதிரி உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தான். ஐயா எனக்கு தலையிலே இடியும் இந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆள் இதெல்லாம் பார்த்து சொல்லிட்டு அப்புறம் சில ரெமெடி இவனுக்கு சொன்னி இவன் ஃபேமிலி லைஃப் மாறிட்டு, எனக்கு வயசு பசங்க இருக்குது, வேறு என்னங்க பண்ண முடியும், வாழ்ந்து தான் ஆகணும் இந்த பொம்பளை கூட, இந்த பசங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணுமே, தெரிஞ்சு போச்சுன்னா எங்கள் சமுதாயத்தில் பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டாங்க. சரிங்க எல்லாம் கரெக்டுங்க, நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், உங்கள் விருப்பங்க அது, நான் உங்களோட பர்சனல் விஷயத்தில் தலையிட மாட்டேன், உங்களோட கர்மத்தில் நான் தலையிடலை, பட் என்ன நடந்தது என்ன பார்த்தனோ அது சொல்லிட்டேன். நீங்கள் பல யாகங்கள் பல பேரெல்லாம் கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க. ஏன்னா இவ்வளோ பண்ணியே இவ்வளோ பூஜை பண்ணி யாருன்னா சொன்னால் நான் உங்களுக்குலாம் இதெல்லாம் யாருமே சொல்லையா, புகை போட்டுட்டு எல்லாம் ஓடி போயிட்டானுங்க, 30,000 40,000 பணம் வாங்கிட்டு என்னை ஏமாற்றி விட்டானுங்க. ஆனால் நீங்கள் தான் இதெல்லாம் சொன்னீங்க. காலங்கள் மாறிச்சு, கொஞ்சம் வருஷங்கள் போச்சுங்க. இதே ஆள் கொஞ்ச நாளில் என்ன சொல்கிறான்,
என் மனைவி மேலே தப்பு கிடையாது, வந்தான் பாரு அவன் மேலே தான் தப்பு. அவன் எப்படி இந்த தவறை செய்யலாம்? மனைவி நல்ல பொம்பளை தான், அவன் தவறு பண்ணான் பாரு அவன் தான் தப்பு. அதுதான் அவனுக்கு அந்த தண்டனைலாம் கிடச்சிது தெரியுமா? நான் என்ன சொன்னேன், ஏங்க நூல் இடம் கொடுத்தா தானே அங்கே ஊசி இடம் கொடுத்தா தாங்க நூல் உள்ள நூலியும். இப்போ உனக்கு துரோகம் அவன் பண்ணுறான், அவன் யாரோ ஒரு ஆள் எங்கே இருக்கிறவன் உன் பொண்டாட்டியை வந்து அவன் கீப்பப் பண்ணுறான்னா, உன் பொண்டாட்டி இடம் கொடுக்கறதுனால தானே பண்ணுறான். உன் பொண்டாட்டி மேலே தவறே இல்லையா? எனக்கு தேவையில்லாத விஷயம் இது, இருந்தாலும் கேட்குறேன் நீ இது பேசுகிறதுனால. இல்லை அவன் மேலே தவறு கிடையாது, இவன் வந்து அந்த பொம்பளையை செட்டப் பண்ண பார்க்குறான் பாரு இவன். அப்போ 2 பேர் மேலே தவறு இருக்குது. ஏன்னா அதிகம் வந்து உனக்கு துரோகம் பண்ணுறாளே அவன் கூட இருந்துட்டு, அவன் மேலே தப்பு இல்லையா? இல்லவே இல்லைன்றான். இப்போ என்ன சொல்லுவீங்க இந்த மாதிரி மாங்காய் மாடியானுங்களே? நம்மள எதனா பிரச்சனையில் மாட்டி விட்ருவானுங்க இந்த மாதிரி ஆளுங்க. இந்த ஆள் என்ன பண்ணுறான், நான் இந்த மாதிரிலாம் அட்வைஸ் இவனுக்கு பண்ணோன்னு என்னை பற்றியே 4 பேர்கிட்ட தவறாக பேச ஸ்டார்ட் பண்ணிட்டான். என்ன சொல்லுவீங்க? ஸோ நம்ம வேலையை பார்த்தோமா ஜோசியம் பார்த்தோமா சும்மா இருக்கணும். இந்த மாதிரியும் காமத்துக்கு அடிமையை கடந்து, தவறான விஷயத்துக்கு அடிமையை கடந்து மனித ஜந்துங்க வாழுதுங்க. நம்ம சொன்னால் நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க, நம்மளையே தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டி விட்டுருவாங்க. வாழ்க சத்குரு, வாழ்க சத்குரு.